ரெண்டு அவதாரங்களை நாம ரொம்ப போறப்பொல்லிய கொண்டாடுறோம். எல்லாருக்கும் தெரியும், ஒன்று ராமாவதாரம், ஒன்று கிருஷ்ணாவதாரம். அந்த ரெண்டு அவதாரங்களை பத்தி சொல்லும் போது, ரெண்டு அவதாரம் சொல்லும் போதே பாருங்க, அந்த அவதாரங்களை துளசிதாசன் ரொம்ப அழகா ஒரு வார்த்தையில சொல்றாரு. ரெண்டு பேருமே தீமைகளை செய்கிறவர்கள். அண்ணனை சொன்னா ஓரளவு பொருந்தும். ராமன் என்ன தீமையை செய்தான்னால் அவர் சொல்றார், ஒருத்தன் ஜாரன் ஒருத்தன் சோரன். கண்ணனை ஜாரன்கிறார், ராமனை சோரன்கிறார். அவர் என்ன திருட்டுத்தனம் பண்ணினார்? அவர் சித்துச்சோர்னு பேர் வாங்கியிருக்கார் ராமன். ராமன்னால என்ன அர்த்தம்? மனத்துக்கு இனியவன் அர்த்தம். மனோஹாரின்னு சொல்வார்கள். காஞ்சிபுரத்தில் ஒரு திவரேஷ்ட பெருமாளுக்கே கல்வன் அப்படின்னு பேரு. பரமசிவனார் கல்வா எம்மையும் ஏழுலகம் நின்னுள்ளே தோற்றிய இறைவன். கண்ணன் என்ன பண்ணார்? தபஸ் பண்ணினார் உட்காந்து. அவர் சிவனை தியானம் பண்ணினார். சிவனை தியானம் பண்ணின உடனே சிவன் உடுக்கையெல்லாம் கையில திரிசூல உடுக்கையெல்லாம் தூக்கி போட்டு ஓடி வர்றார். நான் உன்னை எப்படி நினைச்சிட்டு இருக்கேன், நீ என்ன கூப்பிடுறேன்னு கேட்டார். அதுக்கு பகவான் பதில் சொன்னார், நீ என்கிட்ட முன்ன ஒரு வரம் வாங்கிட்டு இருந்த. என்ன வரம் அப்படின்னு கேட்டார் சிவன். உங்ககிட்ட நான் ஏதாவது வரம் வாங்கணும்னு நீ வரம் வாங்கிட்டு இருந்த. நீ என்கிட்ட ஏதாவது வரம் வாங்கி கூடாதா? இதுதான் எனக்கு வேண்டிய வரம்னு கேட்டிருந்தார் அவர். ருக்மிணி சொல்றா, புத்திர பிராப்திக்காக பரமசிவனாரை தொழுதால் என்ன. இப்ப ரெண்டு பேரும் உட்காந்து, அதனால அப்பதான் கல்வான்னு கூப்பிடுறாரு அவர், ஓடி வந்து. அதே போல காஞ்சிபுரத்திலையும் கல்வா. ஏன் கல்வன் அப்படின்னா, திருடன். என்ன திருடுறார்? அடியவர்களுடைய மனங்களை திருடுகிறார். கண்ணன் வெண்ணெய் திருடி சாப்பிட்றார், எல்லாருக்கும் தெரியும். பானையை உடைச்சுடுவார், வெண்ணையை சாப்பிட்றார். இந்த உடம்பு தான் பானை, உள்ள இருக்கிற ஆத்மா தான் வெண்ணெய். இந்த உடலை ஒழிச்சு உள்ள இருக்கிற அந்த வெண்ணைக்கு ஒப்பான அந்த ஆத்மாவை அவர் பருக காத்திருக்கிறார். அப்ப அவர் திருடன்கிறது எல்லாருக்கும், கண்ணன் திருடன் அத்தனை பேருக்கும் தெரியும். ராமன் அவர் இதயங்களை திருடுபவராக இருக்கிறபடியினாலே, அதுவும் சத்ருகுணன் என்ன சொல்றார்? ராமன் நான் முன்னாடி நான் போவே மாட்டேன், போனா பரதன் நான் கைங்கரியம் தடைப்படும். அவர் எப்படி இருக்கார்? அவர் ஆடவர் பெண்மையை அமாவும் அழகு படைத்தவராக அவர் இருக்கிறார். ஆண்களே கூட ராமனுக்கு முன்னாடி போயிட்டா தங்களுடைய பெண்தன்மை மேலிட தாங்கள் ஆண்கள்ங்கிறதையே மறந்துட்டு அவர் அழகுல மோகித்து போய் நிற்கிறார்கள். பெண்கள் ராமனுக்கு மயங்குவதற்கு சொல்லவும் வேண்டுமோ? அதனால எல்லாருடைய இதயங்களையும் திருடுறவன் ஒருத்தன் சோரன். ஜாரன் பெண்கள் பின்னாடியே சுந்தரவரா இருக்கிறவர் கண்ணன். இந்த ரெண்டு பேர் என்ன சொல்றாரு? ஜார சோர சிகாமணிங்கிறார். அந்த மாதிரி ஒரு ஜாரனை பார்க்க முடியாது, இந்த மாதிரி ஒரு சோரனை பார்க்க முடியாது. ஒரு ராவணன் ராமனுடைய வீரத்துக்கு தோற்றான், தம்பி விபீஷணன் குணங்களுக்கு தோற்றான், தங்கை சூர்பனகை அழகிற்கு தோற்றாள். ஒரு குடும்பத்துல எல்லாரையும் வரை வாங்கிட்டாரா இல்லையா? ஒரு தன்மையினாலே ஒரு குடும்பத்துல அத்தனை பேரையும் வெல்லும் திறன் படைத்தவனான ராமன். அந்த அவதாரத்துக்கு என்ன சிறப்புன்னா, கண்ணனாட்டம் போச்சு தனியாலாம் போல பகவான் இங்கே இந்த அவதாரத்தை முடித்துக் கொண்டு தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளும் போது இந்த இடத்துல இருந்துதான் அத்தனை